அன்றாட வாழ்வாதாரம் என்று கேள்விக்குறியா இருக்கின்ற மக்களின் நம்ம தமிழக மக்களின் இது இந்த சூழலா இருக்கக்கூடிய நிலைமையில இன்று கேஸ் விலை ஏற்றம் மக்களுக்கு மிகவும் இக்கட்டான நிலைமை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்று சிலிண்டருக்கு 100 ரூபாய் என்ற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை கடந்த தேர்தல் போது இன்று ஆளும் திமுக அரசு கொடுத்த வாக்குறுதி மூலமாக இன்று ஆட்சிக்காக இருக்கிறாங்க. அந்த எந்த ஒரு அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் 100 ரூபாய் மானியம் சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதுவும் நிறைவேற்ற அவருக்கு எந்த ஒரு இன்னைக்கு எந்த ஒரு தீர்மானமும் கொண்டு கூட வர கிடையாது. இது மக்களுக்கு எதிரான ஒரு போக்காக இன்று மத்திய அரசு மாநில அரசு அவங்க ஒரு விஷயம் தான் ஒற்றுமையா இருக்காங்க. மக்களை வஞ்சிக்கிறதும் மக்களுக்கு தேவைகளை தெரியாம இன்னைக்கு அரசோட வருவாயை பெருக்க வேண்டியது அரசு கடமைதான். ஆனா அதற்கு அறிவு சார்ந்த திட்டங்களை எதுவுமே செயல்படுத்தாமல மக்களை வஞ்சிக்கக்கூடிய மக்களின் வாழ்வாதார கேள்விக்குறியாக்கக்கூடிய பல திட்டங்களை மட்டுமே செயல்படுத்தி மக்களின் வாழ்வாதார கேள்விக்குறியாக்கின்ற இந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கண்டித்து இந்த தமிழக வெற்றி கழகம் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டமானது இன்று மட்டுமல்ல மக்களுக்கு எதிராக இன்று மத்திய அரசு மாநில அரசு இன்னைக்கு பேரளவு அவங்க எதிர்க்கிறேன்னு சொல்லிக்கிட்டாங்க கூட திரைமுறையில் அவங்க ஒன்றாக இணைந்து செயல்படுறது மாதிரிதான் இன்னைக்கு அவங்களோட போக்குல இருக்குது. இதுக்குண்டான பெரிய ஒரு எதிர்ப்புகளும் எந்த ஒரு முன்னெடுப்பும் மாநில அரசு எடுக்கவே கிடையாது. தமிழக வெற்றி கழகம் தான் முதல்ல குரல் கொடுத்திருக்கு. மக்களுக்கான குரல் முதல்ல தமிழக வெற்றி கழகம் இதை சொல்லிக்கிற பெருமைப்பட்டு இது மட்டுமல்ல ஒவ்வொரு தருணத்திலும் மக்களுக்கான ஒவ்வொரு தவறான விஷயங்கள் மத்திய அரசு மாநில எந்த ஒரு திட்டங்கள் செயல்படுத்தினாலும் மக்களுக்கு குரல் கூடக்கூடிய முதல் குரல் தமிழக வெற்றி கழக குரலாக இருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னைக்கு கேஸ் விலை உயர்வு 50 ரூபாய் ஏற்றிருக்காங்க மத்திய அரசு. இது வருடாவோட இதே மாதிரி ஏற்றிட்டே இருக்கிறாங்க. விலை குறைக்கிறோம் இனி மக்கள் சாமானிய மக்களுக்கு விலை குறைத்து அவங்களுக்கு கேஸ் விலை கொடுக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதுல பெயரளவுக்கு சொல்லிட்டு படிப்படியாக 852 ரூபாய் உயர்த்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்கி அவங்க மக்களுக்கு இன்று பூட்டான் அரசு 670 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கு இன்று அவங்க மக்களுக்கு. ஆனா நம்ம தான் அவங்களுக்கு சப்ளை பண்றோம். ஆனா நம்ம அரசு இன்னைக்கு 852 ரூபாய் கொடுத்திருக்கு. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்களுக்கு எதுவுமே தெரியாது நினைச்சிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் உங்களுடைய மைண்ட் சாக்கவே மக்கள் என்று ஒரே நோக்கமாக இருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதான் மக்களிடம் சிலிண்டர் வாங்கி இன்னைக்கு யூஸ் பண்ண முடியாது. அன்றாட தேவை அவசியமான தேவை இன்னைக்கு அதை இன்னைக்கு செயல்படுத்த முடியாம மக்கள் இருக்காங்க. இன்னைக்கு சாதாரண நடுத்தர மக்களும் சரி இன்னைக்கு அவங்க வாழ்வாதாரம் இன்னைக்கு கல்விக்கு பல இன்னல்கள்ல தான் இருக்காங்க. அவங்க கேஸ் நிச்சயமா ஒரு மிகப்பெரிய போராட்டங்களை உருவாக்கும். அவங்க மனதிலும் சரி அவங்க வாழ்வாரத்தை மிகவும் கேள்விக்குறியாக்கின்றது. அதனால அது பாடை